வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா போரில் புதிய திருப்பம், ஈரானின் அதிரடி நகர்வு. ஐரோப்பிய தலைவர்கள் மீது ட்ரம்ப் கடும் தாக்குதல், அமெரிக்கா ஐரோப்பா உறவில் கடும் பனிப்போர். ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகம் மீது உக்ரைன் தாக்குதல். அமெரிக்க இராணுவத்தில் ஏஐ புரட்சி, 7 முன்னணி நிறுவனங்களுடன் பென்டகன் அதிரடி ஒப்பந்தம். ஈரானியர்களுக்கு உச்ச தலைவர் முஜ்தபா ஹமேனி விடுத்துள்ள அழைப்பு. பாகிஸ்தான் எல்லையில் ஊடுருவ முயன்ற 13 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. போரை முடிவு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஈரான் மீது சர்வதேச நாடுகள் அழுத்தம். ஈரானின் சமாதான திட்டம் அதிருப்தி வெளியிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் வெறும் காகித புள்ளிகள், ஈரான் உயர் தலைவர் தெரிவிப்பு. அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களை கைப்பற்றிய ஈரான். சிறுவனை தேடி 10 மணி நேர கலவர பூமியான கிராமம், குன்றில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவன். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் ஈரான் தனது புதிய பேச்சுவார்த்தை முன்மொழிவை பாகிஸ்தான் வாயிலாக அமெரிக்காவுக்கு அனுப்பியுள்ளது. நீண்ட காலமாக தொடரும் இந்த மோதலுக்கு ஒரு சுமூகமான தீர்வை எட்டும் முயற்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் நடைபெறும் ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கட்டுப்பாடுகளை விதித்தால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக முடக்கும் நோக்கில் அந்நாட்டின் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஆலோசகர் அன்வார் கர்காஸ் இதுகுறித்து கூறுகையில், ஈரானின் ஒருதலைப்பட்சமான நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை அற்றவை. சர்வதேச சட்டங்களும் உலக நாடுகளின் ஒற்றுமையும் மட்டுமே ஹார்முஸ் நீரிணையில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய முடியும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் எக்காரணம் கொண்டும் அணு ஆயுதத்தை உருவாக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதில் உறுதியாக உள்ளார். போர் முடிவுக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலை கணிசமாக குறையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதி வழியிலான குடிமக்கள் பயன்பாட்டுக்காக மட்டுமே என்றும் ஈரான் தொடர்ந்தும் வாதிட்டு வருகிறது. இந்த தொடர் மோதல்கள் ஈரானின் பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்துள்ளன. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்கப்படுமா என்பது குறித்த நிச்சயமற்ற தன்மை நிலவுவதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தை இன்னும் பதற்றத்துடனேயே காணப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு அட்லாண்டிக் கடந்த நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக ஜெர்மனி ஜனாதிபதி விமர்சனம் செய்ததைத் தொடர்ந்து அவரை முற்றிலும் செயலற்றவர் என்று ட்ரம்ப் கடுமையாக சாட்டியுள்ளார். மேலும் ஜெர்மனியில் முகாமிட்டுள்ள 36,400 அமெரிக்க வீரர்களை திரும்பப் போவதாக அவர் அச்சுறுத்தியுள்ளார். இது மட்டுமின்றி பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மரை சர்ஜில் போன்றவர் அல்ல என்று தனிப்பட்ட முறையில் விமர்சித்துள்ள ட்ரம்ப் பிரித்தானிய இறக்குமதிகள் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளார். ஈரான் போருக்கு ஆதரவு அளிக்காத நேட்டோ நட்பு நாடுகளை தண்டிக்க அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டு வருவது ஐரோப்பிய நாடுகளிடையே பெருங்கவலையை உருவாக்கியுள்ளது. மேலும் ஸ்பெயின் நாட்டை நேட்டோ அமைப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்குவது மற்றும் பாக்லாந்து தீவுகள் மீதான பிரித்தானியாவின் உரிமையை அங்கீகரிப்பதை மறுபரிசீலனை செய்வது போன்ற விவகாரங்களை அமெரிக்கா கையில் எடுத்துள்ளது. ட்ரம்பின் இந்த அதிரடி மாற்றங்களை சமாளிக்க உடனடி எதிர்வினை ஆற்றாமல் அமைதி காப்பதே சிறந்தது என்று சில ஐரோப்பிய தூதுவர்கள் கருதினாலும் ட்ரம்பை ஈர்க்க எடுக்கப்பட்ட புகழ்ச்சி முயற்சிகளும் பலன் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இத்தகைய போக்கினால் எரிசக்தி விலைகள் உயர்ந்து பாதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய நாடுகள் தற்போது அமெரிக்கா கொள்கைகளுக்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. 2ஆம் உலகப் போருக்கு பிந்திய பழைய நிலைப்பாடுகளை இனி நம்பியிருக்க முடியாது என்பதை உணர்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் மென்மையான அதிகாரத்தை தாண்டி தனது இராணுவ வலிமையை தன்னிச்சையாக பெருக்கிக் கொள்ளும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடனான இந்த மோதல் போக்கு சர்வதேச பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். உக்ரைன் போர் 5வது ஆண்டாக தொடர்ந்து வரும் நிலையில் ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகமான டுவாப்ஸ் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் அங்குள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் மீண்டும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு டுவாப்ஸ் துறைமுகம் இலக்கு வைக்கப்படுவது இது 4வது முறையாகும். இந்த தாக்குதல்களால் ரஷ்யாவின் எரிசக்தி உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இப்பகுதியில் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. கடல் மட்டத்தில் எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டுள்ளதனால் இப்பகுதியில் உள்ள கடற்கரைகள் மாசடைந்து மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். டுவாப்ஸ் நகரில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதென்றும் கடற்கரை ஓரங்களில் கசிந்துள்ள சுமார் 13,300 கனமீட்டர் எரிபொருள் மற்றும் மாசுபட்ட மண்ணை அகற்றும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வான்வழி தாக்குதல்கள் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் ஜன்னல்களை மூடி வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குழாய் நீரை குடிக்க வேண்டாம் என்றும் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரையே பயன்படுத்துமாறு உள்ளூர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேதின விடுமுறை தினமான வெள்ளிக்கிழமை அன்று மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு வலைப்பின்னர்களின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக உலகின் முன்னணி 7 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ், ஓபன் ஏஐ, கூகுள், NVIDIA, ரிவிலெக்ஷன், மைக்ரோசாஃப்ட் மற்றும் அமேசான் வெப் சர்வீஸ் ஆகிய நிறுவனங்கள் பென்டகனின் மிக ரகசியமான லெவல் 6 மற்றும் லெவல் 7 வலைப்பின்னல் தளங்களின் ஒருங்கிணைக்கப்பட உள்ளன. தரவுகளை துல்லியமாக தொகுக்கவும் போர்க்கள சூழல்களை தெளிவாக புரிந்து கொண்டு வீரர்கள் விரைவான முடிவுகளை எடுக்கவும் இந்த மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்பங்கள் உதவும் என்று பென்டகன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தை ஒரு ஏஐ முதல் படையாக மாற்றுவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் மற்றொரு முன்னணி ஏஐ நிறுவனம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு விதிகள் தொடர்பான சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இதன் காரணமாக கடந்த மாதம் பென்டகன் அந்நிறுவனத்தை சப்ளை செயின் அபாயமாக பட்டியலிட்டு அதன் சேவைகளை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. இதற்கிடையில் கூகுள் நிறுவனம் பென்டகனுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின்படி அரசாங்கத்தின் எந்தவொரு சட்டபூர்வமான நோக்கத்துக்காகவும் அதன் ஏஐ மாதிரிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தனது எதிரிகளை ஏமாற்றமடைய செய்யவும் தோற்கடிக்கவும் தீவிரமான பொருளாதார போரில் ஈடுபட வேண்டும் என ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா முஜ்தபா ஹமேனி தெரிவித்துள்ளார். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அவர் எழுத்துப்பூர்வமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், எதிரிகளுடனான இராணுவ போரில் ஈரான் ஏற்கனவே தனது முன்னேற்றத்தையும் மேன்மையையும் உலகிற்கு நிரூபித்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இப்போது பொருளாதார மற்றும் கலாச்சார ஜிஹாத் களத்திலும் எதிரிகளை தோற்கடிக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகளால் ஈரானின் பொருளாதாரம் கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஈரானியர்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் நுகர்வுக்கு முதலிடம் அளிக்க வேண்டும் என்று ஹமேனி கோரிக்கை விடுத்துள்ளார். தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே சர்வதேச அழுத்தங்களை எதிர்கொள்ள முடியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட வணிகங்களின் உரிமையாளர்கள் நிலவும் நெருக்கடியான சூழலை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் ஹைபர் பக்துன்வா மாகாணம் பகுதியில் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் ஊடுருவ முயன்ற 13 பயங்கரவாதிகளை பாதுகாப்படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். தடை செய்யப்பட்ட தெஹ்ரி-ஏ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பை சேர்ந்தவர்கள் முகமது மற்றும் வடக்கு வஜிரிஸ்தான் மாவட்டங்களில் எல்லை தாண்டி நுழைய முயன்றபோது இராணுவத்தினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு முறியடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பன்னு மாவட்டத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரின் கவச வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத பயங்கரவாதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் காவலர் ராஷ் அலிஷா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அருகில் இருந்த பொதுமக்களில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவங்களைத் தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலை முடிவு கொண்டுவர பல்வேறு நாடுகள் தீவிரமாக அழுத்தம் கொடுத்து வருவதாக கத்தாரின் ஹமாத் பின் ஹலீபா பல்கலைக்கழகத்தின் பொது கொள்கைத்துறை மூத்த பேராசிரியர் சுல்தான் பரகத் தெரிவித்துள்ளார். போரை முடிவு கொண்டுவரும் முயற்சியில் பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறது. அத்துடன் சீனாவும் திரைக்கு பின்னால் அமைதியாக செயல்பட்டு தனது செல்வாக்கை செலுத்தி வருவதாக பேராசிரியர் சுல்தான் பராகத் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திடம் குறிப்பிட்டுள்ளார். போரினால் மிகவும் பாதிக்கப்பட்ட மற்றும் இயல்பு நிலைக்கு திரும்புவதை ஓரளவு சுவைத்த வளைகுடா நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா மீது
அதிக அழுத்தம் கொடுத்து வருகின்றது. ஈரான் தனது கோரிக்கைகளை மாற்றியமைத்துள்ளது போதும் தடைகள் மற்றும் இழப்பீடுகள் பற்றிய பேச்சை தவிர்த்துவிட்டு ஹார்முஸ் நீரிணையை முக்கிய பிரச்சினையாக முன்வைக்க முயற்சித்து வருகிறது. இரு நாடுகளும் பெரிய நடவடிக்கைகளை எடுக்க தயாராகும் வரை தற்போது நிலையையாவது தக்க வைத்துக் கொள்ளவே உலக நாடுகள் முயன்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்காக ஈரான் முன்வைத்துள்ள புதிய பேச்சுவார்த்தை முன்மொழிவுகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரான் அரசாங்கம் பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவுக்கு இந்த புதிய சமாதான திட்டத்தை அனுப்பியது என்றும் எனினும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் அமெரிக்காவின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என தெரிய வந்துள்ளது. சமாதான உடன்படிக்கையை எட்டுவதில் ஈரான் சில முன்னேற்றங்களை காட்டியுள்ள போதிலும் அவர்கள் உண்மையாகவே அந்த இலக்கை அடைவார்களா என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் உயர்தலைவர் அயதுல்லா முஜ்தபா ஹமேனி வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவொன்றில் மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் வெறும் காகித புலிகள், அவர்களால் அவர்களை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதலின் போது அதற்கு ஆதரவாக செயல்பட்ட இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளை நேரடியாக குறிவைக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரான் நடத்திய தாக்குதலின் போது பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் இலக்காக கொள்ளப்பட்டன. அவற்றின் மீது ராக்கெட்டுகள், ட்ரோன்கள், ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதேபோன்று மற்றொரு பதிவிலும் பாரசீக வளைகுடா வெறும் கடல் நீர் என்றில்லாமல் எங்களுடைய அடையாளம் மற்றும் நாகரிகம் ஆகியவற்றின் ஒரு பகுதியாக அது உள்ளது. நாடுகளுக்கு இடையே இணைப்பு புள்ளியாக இருப்பதுடன் உலகளாவிய பொருளாதாரத்துக்கான முக்கிய வழியாகவும் அது உள்ளது என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிக நவீனமான மற்றும் விலை உயர்ந்த இராணுவ தளவாடங்களை ஈரான் கைப்பற்றியுள்ளதாக வெளியாகும் செய்திகள் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளன. அமெரிக்கா தனது ஆபரேஷன் எபிக் பியூரி மூலம் ஈரானை முடக்கியதாக கூறினாலும் களத்தில் ஈரானின் கொரில்லா தந்திரங்கள் அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார மற்றும் இராணுவ இழப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானிய புரட்சிகர காவல் படை மற்றும் ஈரான் அரச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்காவின் மிகவும் துல்லியமான மற்றும் சக்தி வாய்ந்த GBU-39 ஸ்மால் டயமீட்டர் பாம் ஒன்றை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஈரானின் லோரெஸ்தான் மாகாணத்தில் வீசப்பட்ட இந்த வெடிகுண்டு வெடிக்காத நிலையில் ஈரானிய வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினரால் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பம் ஈரானிடம் சிக்கியிருப்பது அவர்கள் அமெரிக்காவின் GPS வழிகாட்டுதல் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்து அதை தளங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனை சேர்ந்த CSIS இன்று வெளியிட்டுள்ள ஆய்வின்படி ஈரானுடனான போரில் அமெரிக்கா இதுவரை $2.3 பில்லியன் முதல் $2.8 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை இழந்துள்ளது. மார்ச் 27 அன்று சவுதி அரேபியாவில் நடந்த தாக்குதலின் போது $200 மில்லியன் மதிப்புள்ள E-3 AWACS ரேடர் கண்காணிப்பு விமானமும் ஈரானால் அளிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் 10 மணி நேரம் காணாமல் போன சிறுவன் ஒருவன் தனது வீட்டிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குன்று ஒன்றில் எவ்வித கவலையுமின்றி தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுவனை காணாதனால் அவரது குடும்பத்தினரும் கிராம மக்களும் பெரும் அதிர்ச்சிக்கும் பதற்றத்துக்கும் உள்ளாகியுள்ளனர். சிறுவனை தேடும் பணியில் போலீசார், மீட்புப் படையினர் மற்றும் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் ஒன்றிணைந்தனர். இரவு முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் சுமார் 10 மணி நேரம் நீடித்த இந்த தீவிர தேடுதலின் முடிவில் வீட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் சிறுவன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மீட்புப் படையினர் அங்கு சென்றபோது தன்னை ஒரு ஊரே பதற்றத்துடன் தேடிக்கொண்டிருப்பதை அறியாத அச்சிறுவன் எதை பற்றியும் கவலைக்கிடாமல் குன்றின் மேல் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். எவ்வித காயங்களுமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சிறுவன் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சிறுவனின் இந்த நிம்மதியான உறக்கம் குறித்து காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.